இது நம்மோடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் அறிவியல் துறையினுடைய பேராசிரியர் சக்திவேல் எழுந்திருக்கிறார். சார் வணக்கம். நேபாளத்தினுடைய இந்த போராட்டத்தினுடைய தன்னெழுச்சியான போராட்டமா அல்லது யாரும் தூண்டி இருந்தது போன்ற போராட்டங்கள் நடைபெறுகிறார்? தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாடுகளில் நடக்குது நம்மை சுற்றி. நிச்சயம் சார். இது என்னோட பார்வையில இது பல பிரச்சனைகள் கடந்த காலத்துல இந்த நாடு சந்திச்சதனுடைய விளைவு இன்னைக்கு அந்த போராட்டமாக வந்திருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இப்போ கவர்னன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி இல்லாதது, கரப்ஷன் ஊழல் அப்படின்றது அரசாங்கத்தினுடைய கட்டுக்கு இல்லாத அளவுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு தன்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது முக்கியமான அரசியல்வாதிகள் அல்லது முக்கியமான தலைவர்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் நீங்க கரெக்டா சொன்னீங்க. நெப்போ கிட்ஸ் அப்படின்னுவாங்க. அது ஆங்கிலத்துல நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸோ இந்த மாதிரி உறவினர்களுடைய ஆதரவு கொள்கையினுடைய வெளிப்பாடு. அதே மாதிரி இந்த ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 24 வயதுக்கு உட்பட்டவர்களுடைய வேலைவாய்ப்பு இன்மை அப்படின்றது ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு 20.80% ரீச் ஆயிருக்கு லாஸ்ட் இயர். ஸோ இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அப்படின்னு பாக்குறேன். அதுக்கு அடுத்தது இன்னொன்று முக்கியமானது சார், இந்த மாணவர்கள் இந்த யூத்ன்னு சொல்லக்கூடிய ஏஜ் குரூப் 18 to 25 வயதுக்கு உட்பட்டவர்களுடைய முன்னெடுத்து நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க. அதனால நீங்க சுப்ரீம் கோர்ட் அங்க பேன் பண்ணதுக்கு பின்னாடி தான் அல்லது அங்க சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன்ஸ் வந்ததுக்கு பின்னாடி தான் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் தங்களை முறையாக பதிவு செய்து கொள்ளணும், அந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் அரசாங்கத்தினுடைய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் அங்க தங்களுடைய பிளாட்ஃபார்மை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஸோ அதற்கு பின்னாடி தான் கவர்மெண்ட் இந்த இது சொன்னாங்க. ஸோ இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய இந்த பசங்க ஏஜ் குரூப் இருக்க பாருங்க சார், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூத், இப்போ இவங்க தான் சார் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது சார். 2006 இது போன்ற ஒரு போராட்டத்தை நான் பார்த்துருக்கேன். அந்த போராட்டத்தினுடைய விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா ஞானேந்திர அவருடைய ஆட்சியை 18 நாட்கள் நடந்த போராட்டத்தினுடைய முடிவாக அந்த ஆட்சியை தூக்கி எறிந்து 239 ஆண்டுகளாக இருந்த மொனார்கின்னு சொல்லக்கூடிய முடியாட்சியை முடிவுக்கு கொண்டு அங்க ஒரு டெமோக்ராட்டிக் ஃபெடரல் ரிபப்ளிக் அப்படின்ற சிஸ்டத்தை உருவாக்குனாங்க சார். ஆனா அன்பார்ச்சுனேட்டா அந்த சிஸ்டத்தை உருவாக்குனாலும் அந்த சிஸ்டத்தை சரியாக அந்த அமைப்பை சரியாக கொண்டு செல்லக்கூடிய அரசாங்கமோ அல்லது அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தவறிட்டாங்க சார். இப்ப சார் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அங்க கோயிலேஷன் சொல்லக்கூடிய கூட்டணி ஆட்சி அப்படின்றது ரொம்ப பிரபலம். ஆனா அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது ஸ்டேபிளா இருக்கணும், பட் அங்க அன்ஸ்டேபிளா போனதோட விளைவு மேசிவான கரப்ஷன்ஸ், மேசிவான அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி இன்ஃபிளேஷன்ஸ், இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை பாதிக்கக்கூடிய வகையில இருக்குது. ஸோ நம்ம இந்த சோசியல் மீடியாவிலேயே நம்ம பிளஸ் நம்மளுடைய நியூஸ் பேப்பர்ஸ்ல கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு தான். பேராசிரியர் இன்னொரு கேள்வியும் வருது. இப்போ இலங்கையில வங்கதேசத்துல இந்த போராட்டத்திற்கு பிறகு இடைக்கால அரசு ஒன்று அமைஞ்சது. இப்போ அதுபோல இப்போ இன்றைக்கு இராணுவம் தான் பிரதமரையே பாதுகாத்து வச்சிருக்காங்க, அமைச்சர்களையும் பாதுகாத்து வச்சிருக்காங்க, அடுத்தடுத்து அமைச்சர்கள் பதவி விலகிறதையும் பார்க்க முடிகிறது. இப்போ உடனடியாக அங்கே ஒரு இடைக்கால அரசு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இராணுவ ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கா இருக்கிற சூழலுங்க? இல்ல சார், நான் இந்த சூழ்நிலை இது ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் ஒரு இடைக்கால அரசு வருவதற்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா இந்த போராட்டக்காரர்கள் ரொம்ப எமோஷனலி சார்ஜ்டு குரூப்பா இருக்காங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு போராடக்கூடியவர்கள். இவங்க மக்களாட்சி அமைப்பை ஒரு இடைக்கால அரசை உருவாக்கணும், ஒரு நடுவண் அரசை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட கோரிக்கை போற மாதிரி தெரியல சார். இப்போ என்னன்னா என்னோட பார்வையில இது இமீடியட்டா இந்த மிலிட்ரி ராணுவம் அப்படின்றது ஆட்சியை கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு சார். ஸோ அப்படி வரும்போது இந்த கொஸ்டின் அரைஸ் ஆகாது. மேபி ஃபார் கப்புள் ஆஃப் வீக்ஸ் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதற்கு பின்னாடி ஒரு இடைக்கால அரசு உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனா இமீடியட்டா அது மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்னோட பார்வையில இந்த நிகழ்ச்சிகளை உற்று நோக்கும் போது நடவடிக்கைகள் பார்க்கும்போது அமையுமான்னு தெரியல சார் எனக்கு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு பன்னாட்டு உறவுகள் அரசியல் துறையினுடைய பேராசிரியர் மாரிமுத்து இணைந்திருக்கிறார். சார், இப்போ பேராசிரியர் சக்திவேல் ஒன்று குறிப்பிட்டாங்க, ஒரு இராணுவ ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்குன்று. மக்களுடைய போராட்டங்களையும் அவர்களுடைய ஆவேசம், கொந்தளிப்பு, ஆக்ரோஷத்தெல்லாம் பார்க்க முடிகிறது. இப்போ என்ன அங்கே நடக்கும்? ஒரு டீப் ஸ்டேட் சதி போல ஒன்று மேற்கத்திய நாடுகளுடைய சதியா அல்லது உள்நாட்டுக்குள்ளே நடந்த நிர்வாக சீர்கேடு முறைகேடு தான் காரணமா? இந்த
தற்போதைய நேபாள சூழ்நிலை பார்க்கும்போது வந்து இது எல்லா விதமான காரணிகளும் வந்து கூட்ட கலவையான ஒரு காரணம் தான். ஒரே ஒற்றை காரணம் கிடையாது. எந்த ஒரு ஒரு தீவிரவாத தாக்கம் மாதிரி ஒற்றை காரணம் கிடையாது. ஏன்னா வந்து பல காலமாக வந்து அவங்களோட உள்நாட்டு சூழ்நிலைகள் 2006 2008 இருந்து யானேஸ்வருடைய அந்த தாக்குன மாதிரி யானேஸ்வருடைய அரசாங்கம் அந்த மன்னராட்சி ஒழிச்சு அவங்களே ஒரு புது கான்ஸ்டியூஷன் எழுதுறாங்க. டிராப்பிங் கான்ஸ்டியூஷன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் போய் ஒரு நல்ல ஒரு ஜனநாயக நாடா வந்து ஒரு ரிபப்ளிக் ஸ்டேட்டா வந்து அவங்களோட ஆஸ்பிரேஷன் இருந்தது. ஆனா அந்த சூழ்நிலை வந்து அவங்களால வந்து அந்த மொமெண்டத்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. அது காரணம் வந்து அந்த மக்களுக்கான அந்த வெளிப்புற அழுத்தம் மற்றும் வந்து உள்புறம் அந்த அளவுக்கு அந்த உள்நாட்டு ஒரு ஒரு வளர்ச்சியின்மை தான் அது முக்கியமான காரணம். அந்த வளர்ச்சியின்மை தான் வந்து இப்போ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. எல்லா விதமான கல்வி வளர்ச்சியா இருக்கட்டும், இல்லாட்டா வந்து தொழில்துறை வளர்ச்சியா இருக்கட்டும், எல்லாமே அங்கே வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில தான் இருக்கு. அந்த ஒரு வேலைவாய்ப்பின்மை, அந்த வேலைவாய்ப்பின்மையை வந்து தொடர்ச்சியா வந்து இந்த சமூக ஊடகங்கள்ல வந்து வெளிப்படுத்துறது, அப்புறம் வந்து அந்த இப்ப தொடர்ச்சியா வந்து இந்த ஆட்சியாளர்களுடைய வாரிசு அவங்க செய்யற வந்து நல்ல பலவிதமான வாழ்க்கை நிலைகள் எல்லாம் பார்த்து மற்ற காமன் பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சலை உண்டாக்குது. எப்படி வந்து இந்த நாடு இருக்கிற நிலை இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் உயர்மட்ட அதிகாரிகளுடைய குடும்பங்களுக்கு வந்து நல்ல வசதிகளை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தோற்றத்தை வந்து தொடர்ச்சியை ஏற்படுத்துறாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து சோசியல் மீடியா தொடர்ச்சியா வந்து பரவுது. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா வந்து சர்வதேச அளவுல வந்து நேபாள் வந்து சீனாட்டை வந்து பிஆர்ஐ பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல வந்து லோன் வாங்கியிருக்காங்க டேம் கட்டுறதுக்கு. அதே மாதிரி இந்தியாவோடைய லோன் இது பண்ணியிருக்காங்க ஆயில் பெட்ரோல் இம்போர்ட் பண்றதுக்கு. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. இந்தியாவுக்கு வந்து நேபாளுக்கு வந்து இந்தியா வந்து ஆயில் கொடுக்கறது, பெட்ரோல் கொடுக்கறது, ஆயில் கொடுக்கறதுல பெரிய இஷ்யூ ஆச்சு. அந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து உள்நாட்டு வெளிநாட்டு காரணங்கள் வந்து தொடர்ச்சியா வந்து பில்டப் ஆகி வந்து கடைசி பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலை வந்து அவங்க திடீர்னு வந்து இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நெப்போட்டிசத்தை இல்லாட்டா கரப்ஷன் வந்து ரொம்ப வந்து மீன்ஸ் வந்து மாதிரி நிறைய இது பண்றாங்கன்னு சொல்லுது. அதுதான் முக்கியமான ரீசன். இந்த ரீசன்னால தான் வந்து அவங்க வந்து சமூக பிரச்சாரத்தை வந்து தடுக்கணும், இதை வந்து நேபாளுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அது அவங்க எதிர்பார்க்க அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்மறையான ஒரு விளைவுகளை வந்து ஏற்படுத்திச்சு. அதுதான் வந்து இந்த ஒரு சூழ்நிலைக்கான காரணம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஐரோப்பிய நாடுகளோ இல்ல அமெரிக்காவோ எல்லாமே வந்து நேபாளை வந்து உற்று நோக்கி தான் இருக்காங்க. அவங்களுடைய பார்வையில பாத்தீங்கன்னா இந்த சர்வதேச நிதியம் மூலமாகவோ இல்ல உலக வங்கி மூலம் அவங்களும் நிறைய கடன் கொடுத்துருக்காங்க. இவங்க கடன் கொடுக்க இந்த நீண்ட நாள் கடன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு பொருளாதார இல்ல இராணுவத்துக்கான ஒரு கொள்கை வகுப்பு வந்து நேரடியா இல்லாம மறைமுகமா வந்து கட்டாயப்படுத்துவாங்க. சைனா பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நேபாளத்தோடைய எல்லையில பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க வந்து இந்த பிஆர்ஐ பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல வந்து மெம்பர்ஷிப் ஆகணும். சைனா நேபாளம் வந்து தன்னுடைய ஒரு சேட்டலைட் ஸ்டேட் ஆக்கணும், தன்னுடைய ஒரு பிரதி நாடாக்கும் மாதிரி அவங்க வந்து ஒரு இது பண்றாங்க. அது இந்தியாவுக்கு கண்டிப்பா பிடிக்காது. ஏன்னா இந்தியாவுடைய அதிகாரத்தை வந்து அது கேள்வி சார்க் நாடுகளை வந்து அது வீக்கன் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அது இந்தியா வந்து கண்டிப்பா அலோவ் பண்ணாது. இந்த மாதிரியான உள்நாட்டு வெளிநாட்டு காரணங்கள் வந்து இந்த நேபாளத்தின் இந்த திடீர் ஒரு சமூக புரட்சி இல்லாட்ட ஒரு கொந்தளிப்பு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பொலிட்டிக்கல் ஹெவல் மாதிரி இது இன்னும் வரல. இன்னும் வந்து வைட் ரேஞ்சா வந்த ஒரு ஜெனரேஷன் எக்ஸ்ன்னு சொல்ற இதுன்னு சொல்ற அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இளைஞர் கூட்டம் தான் இது வந்தது. இன்னும் மக்கள் குடும்பமா வந்து இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் போராட்டமா மாறல. வந்து கலவரம் நடக்குது. கலவரம் வந்து அதே நேரத்தில் மாரிமுத்து சார், இப்போ இலங்கை, வங்கதேசம், நேபாளம் என்று ஒரே மாதிரி இருக்க நிகழ்வுகள் நடக்கிற நிகழ்வுகள் அடுத்தடுத்து அவங்க போற அந்த போராட்ட வடிவம் ஒரே மாதிரி இருக்க, இது தற்செயலானதானா? அது அரசியல் வெளிநாட்டு உள்நாட்டு காரணங்கள் இருக்கு. ஆனா மற்ற இலங்கை பங்களாதேஷ் காரணம் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் வந்து எதிர்கட்சி தரப்பு வந்து பெரிய அளவுல உள்ள இறங்கினாங்க. தன்னுடைய எதிர்ப்பை வந்து அரசியல் எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சாங்க. அந்த போராட்டக்காரர்களுக்கு வந்து துணை நின்னாங்க. ஆனா இங்க வந்து அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு போராளி அமைப்போ இல்ல அரசியல் அமைப்போ வந்து பின்னாடி இல்லை. இது வந்து ரேண்டமா தன்னுடைய சோசியல் சமூக தடையை வந்து எதிர்த்து செய்யற ஒரு இளைஞர் கூட்டம் மாதிரி தான் வந்து இது ப்ரொட்டஸ்ட் இருக்கே தவிர ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு எதிர்ப்பா வந்து இல்லை. அதுதான் வந்து இந்த அந்த தார்மீக கோபமா தான் இருக்குது. கட்டுப்பாடு இல்லாத இளைஞர்களுடைய கோபம் மாதிரி தான் அவங்க ரேண்டமா ஃபைனான்ஸ் மினிஸ்டரை போட்டு அந்த மாதிரி தெருவில் தாக்குறாங்க. பிரைம் மினிஸ்டரோட வீட்டை வந்து போய் இது அட்டாக் பண்றாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தார்மீக கோபம் தான்.
எந்த ஒரு வயலன்ஸ் இல்லாம நம்ம அவங்க வந்து இவங்களால தான் இந்த தப்பு நடக்குது, அரசாங்கம் நாடு முன்னேறணுங்கிற ஒரு விதமான ஒரு ஏமாற்றத்தை தான் வந்து இது பண்றாங்க. ஆனா இன்னும் வயலண்ட் எல்லாம் போகல எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் வந்து அரசாங்கம் வந்து அவங்கள வந்து ரொம்ப தீவிரமா இது பண்ணல.